வணக்கண்ணே. நம்ம வீடுண்ணே இங்கே புரிய நின்று சரி எனக்கு செல்லூர் செல்லூர். கல்யாணம் முடிச்சது செல்லூராண்ணே? சரிண்ணே சரி. மனைவி இறந்து 10 வருஷம் ஆச்சா? ஆனால் அது இறந்தது அப்புறம் ரொம்ப போயிடுச்சு. வீட்டிலோட இன்னொரு திருமணம் பண்ணி திருமணம்ன்றது ஒரு தடவை யாருங்க அதான் உண்மை. ஏன்னா இந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இன்னொரு பத்து சேர்த்து வச்சுக்கிட்டு, இப்ப அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றீங்களா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் கல்யாணம் முடிச்சாலுமே என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இருந்தாலுமே நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பலன்னு சொல்றீங்களா? அது யாருக்காண்டி? உங்களுக்காண்டியா இல்ல உங்க பிள்ளைகளுக்காண்டியா? உங்க பிள்ளைகளுக்கு. இன்னொருத்திய கட்டி அவளுக்கு ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை என்ன நினைக்கிறேன் கூடாதா? ஆமா கண்டிப்பா. வந்து உண்மையா இருந்திருக்கீங்க, வந்து மற்ற மாதிரி நடிக்கிறதோ பொய்யோ அந்த மாதிரி எதுவும் பண்ண கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தின் உண்மையா இருக்குன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். பிள்ளைகளுக்காக இருக்கீங்க. இதுவே வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் தான் நீங்க, சரிங்களா? அப்படின்னா ஃபீல் பண்ணக்கூடாது. யாரு ஃபீல் பண்ணணும்னா, இந்த காலத்துல ஒருத்தருக்கு உண்மையா இல்லாம அவங்க தான் ஃபீல் பண்ணணும், நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? அழுகக்கூடாது. எப்ப இருந்த கொண்டுமே நம்ம வந்து மனம் உடஞ்சிடக்கூடாது, சரிங்களாண்ணே? மனம் உடஞ்சிட்டோம்னா அது வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் ஆயிடும். லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறது, பார்த்து ஏற்படுது அழிஞ்சு வச்சு பிள்ளைகளும் கேட்டு போச்சு, பயலும் கேட்டு போனாங்க. டச்ல கொடுத்தா சோறு நீக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த காலத்துல ஒரு டஜன் பிள்ளை பெற்றாங்க, வளர்த்தாங்க. பக்கத்துல வளர்க்கலையா? ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்க முடியல. எப்பயுமே தைரியமா இருக்கணும். தைரியம் தான் நம்மள வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். பூதான் வந்து சீரழியுது. இந்த பிப்ரவரி 14 லவ்வர்ஸுக்கே கொண்டு வந்திருக்காங்க நாலு. லவ்வர்ஸுக்குனே வந்திருக்கு. லவ்வர்ஸ்டே வந்துட்டா இப்ப எது உண்மையான அளவு? இப்ப நீங்க பொண்ணுக்குதான் உண்மையான அளவு. இப்ப பண்றது உண்மையான லவ்வா? நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் டே வந்துருச்சு. டே வந்துருக்கு. என்ன எங்களுக்கு என்னன்னா, நீங்க ஜாலியா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்? இப்ப வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. எதுங்க நீங்க எப்படி கேஸ் வந்தீங்க? இப்ப பீடி பத்த வைங்க, உங்க மனசு இல்லையா? பீடி முடிஞ்சா ஐயோ வாழ்க்கையும் முடிஞ்சு பீடியும் முடிஞ்சுன்றீங்களா? சந்தோஷமா இருக்கணும்ண்ணே, ஓகேவாண்ணே? இல்ல வரதான் செய்யும். ஏன்னா நீங்க பண்ணிருக்கிறது வந்து உண்மையான லவ் இல்லையா? ஃபீலிங் இருக்கணும். ஃபீலிங் இருந்தா உண்மையான லவ். ஃபீலிங் இல்லை. உலகத்துல ஏழைகளுக்கு யாருமே கிடையாது. பிறக்க போறப்ப நீ ஏழையாவே பிறந்தீங்களா? பிறக்க போறப்ப நீங்க அதனால உள்ள, அதாவது எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர், உங்க காலம் வேற, இங்க இருந்த காலம் வேற இல்லையா? கண்டிப்பா. இது இந்த உங்களுக்கு என்ன நீ சொல்ல விரும்புறீங்க? லவ் பண்ணிட்டேன் செய்யுதுங்க. லவ் பண்ணாலுமே அது உண்மையா லவ் பண்ணுங்க. லவ் பண்ணிட்டு இந்த இடத்துல 4 நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல பயப்படுறாங்க. இன்னொருத்தங்க கை அமிச்சு அங்க கட்டிட்டு போறது, வரைக்கும். ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சு லவ் உண்டாகுது. அப்போ வந்து நம்ம சின்சியரா லவ் பண்றது உண்மையான லவ். சும்மா சும்மா அதாவது தப்பான இது பண்ணிட்டு அப்புறம் கழட்டி விடுற ஆளுகளும் இருக்காங்க. கண்டிப்பா. பையங்க தான் பொண்ணை கழட்டி விட்டு போயிடுறாங்க ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப பிள்ளைய கழட்டி விட்டு போகுது. பிள்ளை டாடா காமிச்சு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு வந்து அது ஒரு அது அசால்ட்டா இருக்கா என்னன்னு தெரியல. போயிடுறாங்க நிறைய பேர். பின்னாடி பாதிக்க எல்லாமே கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை பார்த்தா கல்யாணம். அப்ப நம்ம கவர்மெண்ட் வேலை பார்க்காதீங்கன்னா கல்யாணம் முடிக்க மாட்டாங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பேரு, அவ்வளவுதான். மத்தபடி இப்ப நம்ம பால்வாடியில வேலை பார்த்தோம்னா ஒரு பேரிசி இதோ ஒரு வேலை கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பதவி, ஒரு பவர் அப்படின்னு. அன்னைக்கு அந்த காலத்துல எங்க காலத்துல வந்து மில்லுல வேலை பார்த்தவங்களுக்கு அப்போ ஒரு பவர். மாப்பிள்ளைக்கு மிஜரா கோட்ஸ் மில்லு லவ் ஃபெயிலியர் அதிகமா திடுறாங்க பையன் ஃபுல்லாவே. அது ஏன் முக்கியமான காரணம் குடும்ப பிரச்சனைகள். இந்த யார் குடும்பம்? பையன் குடும்பம், பொண்ணு குடும்பம்? பொண்ணு குடும்பங்கள். சரிண்ணே, அப்ப லவ் பண்ணிருக்க கூடாதுல்ல? பண்ணக்கூடாது. வர பிரச்சனை போய்கிட்டே இருக்கலாம். போயிட்டு இருந்தா அவன் வேலையை பார்த்திருப்பியால. கண்டிப்பா. தாடி வச்சு நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? லவ்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல இருந்திருக்கானா லவ்? இருந்திருக்கு. மூடு இருந்துச்சு. லவ் மூடு வரப்ப கெட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சு நல்லா ஜாப்ல வேலை பாருங்க, நல்லா படிங்க. இல்ல வீட்டுல அப்பா அம்மா பேச கேட்டு
இது சொல்ற பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கட்டி சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா. லவ் பண்ணி கல்யாணம் குறுகிய காலத்துல போயிடும். நீ சின்சியரா லவ் பண்ணாலும் அவன் ஒரு பிள்ளை குட்டி ஆனதுக்கு அப்புறம் கூட மனசு மாறி வேற பக்கம் மாறினாலும் மாறினதுதான் எப்படி நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தா கள்ளக்காதலுமே அதிகம். கள்ளக்காதல் அதிகம். கள்ளக்காதல் அதிகம் இல்ல, கள்ளக்காதல் தான் பண்றாங்க. பத்திரிகையில அது மணிக்கு என்னன்னா, இப்ப நம்ம உண்மையா இருந்தோம்னா உங்களுக்கு கொண்டாட்டியே புருஷனை கள்ளத்துக்கு போட்டு போறா கொன்றாங்க. பிள்ளைகளும் கொண்டு வராளுங்க. பிள்ளைங்க கொண்டு விட்டு அதுல என்ன ஒரு ஆசை, ஒரு ஆஞ்சு போய் புருஷன் போய் இந்த ஆசை தானே அவங்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா. அது தேவையா மாற்றுறதுக்கு அதுல எல்லாத்துக்கும் 2 கண்ணு 2 கை 2 கால். குடும்பங்க கெட்டு சொந்த பந்த அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தேவையா? வரைக்கும் அவ்வளவுதான். செத்தாலும் பழச்சாலும் கடைசி வரைக்கும் அதோட முடிச்சு போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதான் சொன்ன இப்போ உள்ள பிள்ளைலாம் அதான் சொல்லுது இல்லையா, கடைசி வரைக்கும் டிராவல் பண்றாங்க. நீதான் உலகம், நீதான் எல்லாமே, அப்படி எப்படின்றாங்க. பயங்கரமா பேசுறாங்க. படம் கூட தோத்துரும். அதாவது நம்ம ஒருத்தங்க அதை எடுத்து வேணா படமே தோத்துரும் வச்சுங்களேன். ஆனா கடைசியில என்ன சொல்ற, நன்றி வணக்கம். 6வது படிக்கிற பிள்ளை 7வது படிக்கிற பிள்ளை அது எப்படி கூட்டு போகிட்டு ரொம்ப அழிஞ்சிருச்சு.